எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி. ஸ்ரீ காஞ்சி மகா பிரிவா திருவடிகளை போற்றி. பொருளாற்றி போற்றாதார்க்கு இல்லை அருளாற்றி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு. பொருள் உடையவராக இருக்கும் சிறப்பு அப்பொருளை வைத்து காப்பாற்றாதவர்க்கு இல்லை. அருள் உடையவராக இருக்கும் சிறப்பு புலால் தின்பவர்க்கு இல்லை. வள்ளுவர் பெருமானின் அறநெறிகளை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். அன்பு பாரத தேச மக்களே, அன்பு தமிழஞ்சங்களே, காஞ்சி மகா முனிவர் மகா பெரியவா அருளிய தெய்வத்தின் குரல். பிள்ளையாருக்கு எதிரே நின்று தோப்பு கரணம் போடுகிறோமே, அதை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் மகாவிஷ்ணுதான் என்று ஒரு கதை இருக்கிறது. ஒரு சமயம் மகாவிஷ்ணுடைய சக்கரத்தை அவரது மருமகனான பிள்ளையார் விளையாட்டாக பிடுங்கிக் கொண்டு தம் வாயில் போட்டுக்கொண்டு விட்டாராம். பிள்ளையாரிடமிருந்து திரும்ப பிடுங்குவது முடியாது. அவர் மிகவும் பலமுடையவர். அதட்டி மிரட்டி வாங்கவும் முடியாது. ஆனால் அவரை சிரிக்க வைத்து சந்தோஷப்படுத்தி அந்த சந்தோஷத்தில் அவர் வாயிலிருந்து சக்கரம் கீழே விழுந்தால் எடுத்துக்கொண்டு விடலாம் என்று மகாவிஷ்ணுக்கு தோன்றியதாம். உடனே 4 கைகளாலும் காதுகளை பிடித்து கொண்டு ஆடினாராம். இப்படியே ஆடி இருக்கார் மகாவிஷ்ணு. விநாயகர் விழுந்து விழுந்து சிரித்தார். சக்கரம் கீழே விழுந்தது. விஷ்ணு எடுத்துக்கொண்டு விட்டார். தோர்பி கரணம் என்பதே தோப்பு கரணம் என்று மாறியது. தோர்பி என்றால் கைகளினால் என்று அர்த்தம். கர்ணம் என்றால் காது. தோர்பி கரணம் என்றால் கைகளால் காதை பிடித்துக் கொள்வது. விக்னேஸ்வரருடைய அனுகிரகம் இருந்தால்தான் லோகத்தில் எந்த காரியமும் தடையின்றி நடக்கும். தடைகளை நீக்கி பூரண அனுகிரகம் செய்கிற அழகான குழந்தை தெய்வம் பிள்ளையார். அவரை பிரார்த்தித்து பூஜை செய்து நாம் விக்னங்களின்றி நல்வாழ்வு வாழ்வோமாக. பாரத் மாதா கி ஜெய். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.